அப்படின்னு எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தா இவன் ஒடியாத வேகத்துல இவரை போட்டு அமுத்தி பிடிச்சி பிளேட கையில வச்சுக்கிட்டு அமுத்தி பிடிச்சிக்கிட்டா அவரால் முடியல என்னை அவனை இழுங்கிறாரு. நான் இழுத்ததுக்கு என்னை ரெண்டு தரம் தள்ளி விட்டுட்டான் கட்டல் மேல. அப்புறம் நான் மறுபடியும் போய் நான் வெளியில போய் ஒடியாங்கன்னு கத்துனேன் எல்லாத்தையும். அவங்கெல்லாம் வரதுக்குள்ள இவன் மறுபடியும் ஓடி போய் அப்படி போய் பேங்க் ரோடு. வயது முதிர்ந்த தம்பதியினரை குறிவைத்த வடமாநில மப்பு ஆசாமி முதியவரின் கழுத்தை முயற்சியில் ஈடுபட்ட அதிர்ச்சி சம்பவம். வீட்டுக்குள்ளேயே புகுந்து இப்படி ஒரு செயலை செய்ததன் பின்னணி என்ன? ஈரோடு கொல்லம்பாளையத்தை சேர்ந்த தம்பதி தான் சுப்பிரமணி ஜெயலட்சுமி. சுப்பிரமணி அப்படின்றவரு ஓய்வு பெற்ற நிலையில இவங்க 2 பேருமே தங்களோட வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இவங்களோட வீட்டுக்குள்ள கட்டையோட வந்த மர்ம நபர் ஒருத்தர் சுப்பிரமணியனோட கழுத்து கையில வைத்திருந்த பிளேடால சொல்லப்படுது. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்களோட மனைவி ஜெயலட்சுமி மர்ம நபரை தடுக்க முயன்றுமே அவங்கள தள்ளிவிட்டு அவங்களோட கழுத்தை உடனடியா அங்கிருந்து கூச்சலிட்டு வெளியில ஓடி வந்ததுனால மக்கள் ஓடி வந்து பார்க்கும் பொழுது அங்கிருந்து அந்த மர்ம நபர் தப்பிச்சு ஓடி இருக்காரு. அப்படி ஓடும் பொழுதே அவரு தடுக்கி கீழே விழுந்ததாகவும் சொல்லப்படுது. உடனடியா பொதுமக்கள் சில பேர் அவரை பிடிச்சு கட்டி வைத்து போலீஸுக்கு தகவலையும் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த ஈரோடு தெற்கு போலீசார் அந்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணை செஞ்சிருக்காங்க. போலீசாருடைய விசாரணையில அந்த நபர் வடமாநிலத்தை சேர்ந்த நபர் அப்படின்றதும் தலைக்கேறிய நிலையில இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. உடனடியா அவரையும் ஆம்புலன்ஸ் வாயிலா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணையிலும் ஈடுபட்டு வராங்க. மேலும் சுப்பிரமணியனையும் ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.